அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். அடுத்து இந்த கோர்சஸ் அடிப்படையில் கல்லூரிகளை வரிசைப்படுத்தும் ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்து ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஒரு மிஷின் லேர்னிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேன் பவர் ரீப்ளேஸ் பண்ணுற கான்செப்டாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையை ஒரு மிஷினை வச்சு பண்ணுற மாதிரியும், அந்த மிஷினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியும், அல்ல அந்த மிஷினோடைய ப்ரோக்ராமே கிரியேட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான ஜாபாக தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கும். எந்த காலேஜெல்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சாங்க அப்படின்ற ஒரு 10 கல்லூரிகளை பற்றி பார்க்குறோம். ஸோ அந்த 10 கல்லூரியோட விவரங்களை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் டிசிஷன் எடுங்க. இந்த கோர்ஸ் நம்ம டைமில் வச்சுருக்கிறோம், இது கிடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு. சரியா? ஸோ நம்பர் 1 காலேஜ் 2023 இந்த ஏஐஎம்எல் கோர்சஸ்க்கு உண்டான டார்கெட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் டார்கெட் பண்ணது பிஹெச்டி தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதை தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக இதோட கட் ஆஃப் வந்து 195லேருந்து 197 வரைக்கும் இருந்திருக்கு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 183லேருந்து 187 அந்த மாதிரி இதில் இருந்திருக்கு. செகண்டு டார்கெட் பண்ண எல்லா மாணவர்களுடைய டார்கெட் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி, குன்றத்தூரில் இருக்கிற காலேஜ், சென்னையில் இருக்கிற காலேஜ், இந்த ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதோடைய கட் ஆஃப் வந்து 190+ இருந்தவங்களுக்கு தான் இந்த காலேஜெலாம் டார்கெட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. அதே போல் ஷெட்யூல்டு ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கிறவங்க 174 வரைக்கும் கிடச்சிருக்கு. சரிங்களா? 3ஆவதாக இருக்கிற கல்லூரி பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இந்த கல்லூரியில் தான் வந்து ஏஐஎம்எல் வந்து ஒரு அதிகமாக ப்ரிஃபர் பண்ண கல்லூரிகளில் 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரேஞ்சில் இருந்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பிசிஎம் 189, எம்பிசி 175. ஸோ 175 to 185 இந்த வருஷம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆக சில வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்சிஎஸ்டி கடையில் 145. அடுத்து ஒரு கல்லூரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ். ஸோ இந்த கல்லூரி வந்திருக்கு. எனக்கு புதுசாக அந்த கல்லூரியை நான் கேள்விப்படுறேன். இருந்தாலும் 185 ரேஞ்ச் கட் ஆஃப்லேயே மாணவர்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எம்பிசி கேட்டகரியில் 170 ரேஞ்சில் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்சி 150 ரேஞ்சில் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 175 ரேஞ்சில் இருக்கிற ஏஎம்எல் பர்சன்கள் எல்லாமே நிறைய மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த லெவலில் இருக்கிறது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 175 மேலே பிசிஎம் பிசியில் இருந்தால் கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அதோடைய ரிசர்வ்டு கிடைக்கிறது 140+லேயே கிடச்சிருக்கு. அடுத்து வந்து சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான கல்லூரி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜில் ஒரு 170 ரேஞ்சில் இருந்த மாணவர்களுக்கு ஏஎம்எல் கிடச்சிருக்கு. ரிசர்வ்டு கிடைக்கிறவங்க 130+லேயே கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த ஒரு கல்லூரி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ், பொள்ளாச்சி. இந்த கல்லூரியில் நிறைய மாணவர்கள் 160 கட் ஆஃப் மேலே இருந்தால் பிசிஎம்பிசிலாம் கிடச்சிருக்கு. ரிசர்வ் கிடைக்கிற ஒரு 120, 130 கிடச்சிருக்கு. அடுத்து சேலத்தில் இருக்கிற மிக பிரபலமான அட்டானமஸ் கல்லூரி செவனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 165 ரேஞ்சில் பிசிஎம்பிசியில் இருந்தால் கிடச்சிருக்கு. எஸ்சிஎஸ்டி வந்து 120 ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜுங்க. இது கவர்மெண்ட் காலேஜ். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 130, 140 பிசிஎம் இருக்கிறவங்க மாணவர்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அதே போல் எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு 140 இருந்தாவே சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா 2023க்கும் 2024க்கும் சில மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஏஎம்எலுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஸ்லைட்லி வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். இதே கட் ஆஃப் திரும்ப நீடிக்கலாம். சில கல்லூரிகளில் இந்த வருஷம் வந்து நிறைய கோர்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம், தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ், நிறைய இன்டெக் போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நம்ம மைண்டில் ஓடுற நான் செஞ்சு என்ன சார் என்ன ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் பேரில் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வரலையா சார்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஏஎம்எல் கோர்ஸ் இருந்திருக்காரு. ஒருவேளை இந்த வருஷம் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 2024 என்ன நடக்குது, கவுன்சிலிங் சிஸ்டம் எத்தனை, ஏஎம்எல்க்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது இல்லைன்ற அந்த தகவல்கள் எல்லாமே வர அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.